கண்ணே ரொம்ப அழகாகிறம்மா நீ. உன் அழகில் தான் நான் மயங்கிட்டேன். உனக்கோசம் என் உயிரை நான் தருவேன். ஏன்னா நீ என்னை அந்த அளவுக்கு பார்த்துப்ப. அதனால தான் உனக்கோசம் நான் என் உயிரை தரலான்னு இருக்கிறேன். ஐ லவ் யூ பேபி. கெட்ட பாரு என்ன தெரியல கையில் ஒன்று போட்டு எல்லாத்தையும் அமுகுறாரு தெரியவா. அந்த இட்லி கடைக்கு பதிலாக அந்த டேபிள் அவர் அமுகுனார் தெரியவா. மசாலா கப்பு லாலிபப்பு எவனும் சொல்கிறான். லாலிபப்பு சப்பு அது இதுன்னு ஏதோ சொல்லு. இந்த ஒரு எனக்கு சந்தோஷமான நேரத்தில் எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார். இறந்து 4 வருஷம் ஆகுது. ஏன்னா அவருக்கு பசங்க ஒரு பெரிய ஆளானா அவருக்கு ஒரு ஆசை. ஆனால் அவர் இந்த நேரத்தில் இல்லாமல் நம்ம ரொம்ப ஏன்னா இருக்கும் போது அவரோட அருமை நம்மளுக்கு தெரியல. இருக்கும்போது என்னென்னா ஒரே வாட்டி மட்டும் எங்கள் அப்பாவை நான் அடித்தேன். அடிக்கும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தங்கன்னா ஒரு தற்கொலை சிஎஸ்கே பண்ணின்னு போட்டுன்னு ஒரு தற்கொலைக்கிறான். அவனை எதோ சொன்னாலுமே என்ன பண்ணுறான், டோனி 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 டோனின்றான். அலையோட லாஸ்ட் இயர்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் ஆகலை. அவர் போகிறாரோ இல்லையோ, சிஎஸ்கே கப்படிக்கிறாங்களோ இல்லையோ, அவர் போகிறாரு. அந்த சிங்கம் நம்மளுக்காக 2008 உழைச்சிருக்கு. இப்போ அதோட வீட்டுக்கு போய் அதை ரெஸ்ட் எடுக்கணும். கரெக்டாக இல்லையா? என்னத்துக்கு டோனின்றானே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. 18 வருஷம் இந்த வருஷமும் தோத்தா கூட அடுத்த வருஷம் நாங்கள் இந்த பனினை போட்டுன்னு கெத்தாக சுற்றுவோம். ஏன்னா அதுதான் நாங்கள் ஆர்சிபி லாயலாக அதே சொல்லுவாங்க. ராயலாக இருப்போம் நாங்கள். அதில் ஒன்று தான் அந்த குண்டன், அந்த தற்கூரி. என்னத்த பண்ணுறது அவனை எதுவும் அவனை பேசுறது டைம் வேஸ்ட்டலை. அவன்லாம் அப்படியே போகிற போகல அவனை தூக்கி போட்டுனேங்கன்னா அங்கே ஒரு போகிற அந்த ஆறு பற்றியா கூவாரு சேப்பா பற்றி அந்த கூவாரு அதில் தூக்கி போட்டு அவனை அப்படியே போயின்னு, சார் டோனி சார் நீங்கள் போங்க சார். என்ன சார் நீங்கள் போக மாட்டீங்க, நீங்கள் அடிக்கிற அந்த 2 6க்கு எதுக்கு சார் மேட்சுக்கு எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஜெம் டிவி பார்த்துருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சோமஜா. இன்னைக்கு என்ன ஷோ, என்னடா புதுசாக உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நம்ம இந்த ஷோ ரொம்ப ரேராக பண்ணுவோம். அது மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக அந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், இந்த சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் அந்த டைமில் ட்ரெண்ட் ஆகிற ஒரு சிலரை கூப்பிட்டு இந்த யூடியூப் கொடுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில பாவங்கள்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த யூடியூப் கொடுமைகளில் யாரை கெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை நம்ம திட்டினாலும் தெரியும். அதே மாதிரி அட பாவீங்களா அப்படிங்கிற ஒரு டைலாக்கை வச்சு சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்க ராஜசேகர் அவர் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போதுண்ணா, ஏதோ போகுது. ஏன் சலிப்பா சொல்றீங்க? வாழ்க்கையே அப்படிதானே. சரி, ஓகே. எப்பவுமே ராஜசேகர் அப்படின்னு அடையாளம் தெரியறதுக்கு காரணம் நீங்க அந்த மூவி ரிவ்யூ விடாமுயற்சியில திடீர்னு நல்லா எல்லா மூவி ரிவ்யூ நல்லா கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸே என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஏகே சாரோட ஃபேன்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் அந்த ஸ்டோரி போட்டாங்க. எங்களுக்கே திருப்பி அனுப்பி விட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த டைலாகோட போயிடலாமா? போயிடலாம். ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது என் மனசில் அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. ஏன்னா பொண்டாட்டி எங்கெங்கே போனால் அந்த படத்தில் நம்ம தலையோட ஒரு காரை வச்சு பொண்டாட்டி அவர் தேட போனார். அந்த தேட போனது தான் என் பொண்டாட்டியோட மனசில் அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட் அந்த டைலாக். நானும் செங்கல்பட்டுக்கு நானும் என் பொண்டாட்டியை தேடி செங்கல்பட்டுக்கு போகிறேன். அவ்வளோ சீக்கிரமாக நான் இட்டுன்னு வரேன். ஏன்னா என் பொண்டாட்டி கோச்சின்னு போயிட்டா. ஒன்றும் இல்லை, அவளுக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் என் பொண்டாட்டி இட்டுன்னு வரலாம் நான் செங்கல்பட்டுக்கு போனேன். ஓகே. உண்மையிலே எப்படி ப்ரோ நார்மலாகவே நீங்கள் இந்த ஒரு இதில் தான் போவீங்களா, இல்லை சும்மா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பேசுவீங்களா? இல்லை, நான் நார்மலாக அப்படி தான் அப்பப்போ கொஞ்சம் அப்படி இது பண்ணிடுறது. சரி, ஓகே. இப்போ ரீசெண்ட் டைமில் குட் பேட் அக்லி அந்த படத்தை உங்கள் ஸ்டைலில் ரிவ்யூ பண்ணால் எப்படி பண்ணுவீங்க? என் ஸ்டைலில் தலைவா வேற லெவல் தலைவா. இந்த படத்தை பார்த்தோம் தலைவா. சும்மா அர்ஜுன் தாஸ் ஒத்தையில் வந்தாலும் பயங்கரமாக இருப்பாப்பல்ல, அவர் ரெட்டையில் சும்மா கலகிட்டா போல். என்ன ஆக்ஷன் தலைவா. அந்த சிம்ரன் மேடம் சும்மா சும்மா நானே இடுப்பை போட்டு குளுக்குறாங்க பாருங்க. குளுக்கு இந்த வயசுல செம ஃபிகராகிறாங்க தலைவா. அவங்களாம் இன்னும் கல்யாணம் பண்ணி சொன்னால் பண்ணிப்பேன் தலைவா. அந்த அளவுக்கு அல்டிமேட்டாகிறாங்க தலைவா சிம்ரன் மேடம். அவங்களாம் வயசு இன்னும் குறையில. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் இளமையாகவே இருக்கிறாங்க சிம்ரன் மேடம். படத்தெல்லாம் நம்ம சொல்கிற அளவில் தெளிவா. அந்த கெட்டப்பாரு என்ன தெரியல கையில் ஒன்று போட்டு எல்லாத்தையும் அமுகுறாரு தெளிவா. அந்த இட்லி கடைக்கு பதிலாக அந்த டேபிள் அவர் அமுகுனார் தெளிவா. அந்த மாரி இருந்தது படம். ஒவ்வொரு சீனும் சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறு தெளிவா. படத்தில் வேற மாரி தெளிவா. ஓகே தலைவா, உங்களோட ஃபேவரேட்டான ஒரு விஷயம் அடப்பாவீங்களா அந்த அடப்பாவீங்களா. நானும் மேட்ச் ஆடலான்னு போனால் இன்னும் தண்ணிக்கான தூக்க விட்றானுங்க, பால் பொறுக்க விட்றானுங்க. இவங்க என்ன கடைசி வரைக்கும் மேட்ச் ஆட மாட்டேறப்பா அவங்களா. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இப்போ நீங்கள் ஆர்சிபி டிஷர்ட்டில் இருக்கீங்க.
இந்த ஒரு டேர் மாதிரியே இதை வச்சுக்கலாம். 18வது சீசன் ஐபிஎல்லும் வந்துருச்சு. இன்னும் ஒரு ஃபைனல் வரைக்கும் போகிறாங்க. அந்த கப்பு வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. ஈசால கப் நம்பதே அதே மாதிரியே போயிட்டுருக்கு. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆர்சிபி ஃபேனா அட பாவீங்களா அந்த டைலாக சொன்னால் எப்படி சொல்லுவீங்க? அட பாவீங்களா, இந்த வருஷமும் நம்ம தோத்துட்டா நம்மளை கேட்டர்ஸுங்க காத்துனுக்கிறானுங்க. நம்ம எப்போ தோப்போம், நம்ம எப்போ வந்து விழுந்து போவோன்னு காத்துனுக்கிறானுங்க. ஒவ்வொருத்தனும் அந்த மஞ்சாக்காரன், அந்த நீலக்காரன், அந்த ஆரஞ்சுக்காரன் ஒவ்வொருத்தனும் காத்து நிற்பானுங்க. அதனால இந்த வருஷமும் நாங்கள் தோத்துட்டோன்னா ரொம்ப பாலங்கணத்தில் தள்ளுற அளவுக்கு ஆகிடும் தலைவா, தள்ளுற அளவுக்கு ஆகிடும். ஆனால் நாங்கள் தோக்கக்கூடாது, அந்த இறைவன்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம். ஏன்னா இந்த 2025 என்னென்னமோ நடக்குது. எங்கேயோ இருப்போம், நாங்கள் எப்பயுமே கீழே இருப்போம். ஆனால் இப்போ பார்த்தியா டாப்பில் இருக்கிறோம் தலைவா, டாப்பில். ஏன்னா இந்த 2025 நாங்கள் தானே ஈசாலா கப்பு லாலிபப்பு எவனும் சொல்கிறான், லாலிபப்பு சப்பு அது இதுன்னு எதோ சொல்லி ரொம்ப மனசை பாதிப்பு ஏற்படுத்துகிறான் தலைவா, பாதிப்பு ஏற்படுத்துகிறான். சரி ஓகே ப்ரோ, உங்களோட ஐடியா நம்ம நார்மலாக வந்து நம்ம பார்க்கும்போதே தெரியுது. நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயர்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ரெகுலராக வந்து நீங்கள் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறையா போடுறீங்க. என்ன ரீசன்? கிரிக்கெட் பிளேயரா? உண்மையாலுமே கிரிக்கெட் பிளேயர் தானே. ஏன்னா அந்த கிரிக்கெட் ஆடும்போது என்னை கஷ்டப்படுத்துவானுங்க டீமில். என்னென்னா ஆட வைக்க மாட்டானுங்க, ஆட வைக்காமல் போய் தண்ணி வாங்கினுவானுங்க, போய் பால் வாங்கினுவானுங்க, ஏதோ பண்ணுவானுங்க. கடைசி வரைக்கும் இறக்கி விட மாட்டானுங்க. கேட்டால் பாண்டா அழுகிறாங்க, இந்த ஒரு மேட்ச் உக்காருன்னுவானுங்க. அப்புறம் 11 உள்ளே சேர்த்துட்டோன்னா போலிங் கொடுக்க மாட்டானுங்க, பேட்டிங் தர மாட்டானுங்க, சும்மா அங்கே போய் நில்லுன்னு நிற்க வச்சிருவானுங்க. அந்த ஆதங்கத்தை தான் என் வீடியோ மூலிமா நான் எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன். ஏன்னா என்னை போல் ஒவ்வொரு டீம்லேயும் இருப்பானுங்க பசங்க. அதை தான் நான் ஆதங்கமாக நான் கொட்டுறேன். அந்த கொட்டும் போது தான் தெரியுது நம்ம தான் இப்படி பாதிப்பு பண்ணல, நம்மளை போல் அவ்வளோ இளைஞர்கள், ஒவ்வொரு இளைஞர்களும் பாதிப்பு பண்ணுன்னு இருக்கானுங்க. அதை தான் நான் இப்போ சொல்லின்னு இருக்கேன். சரி ஓகே, இப்போ நார்மலாக வந்து உங்கள் வீடியோவில் வர அந்த தண்ணி கேன் தூக்க விடுறது, அப்புறம் வந்து முதல் நாள் நைட்டு கிளப்பி வந்து மேட்ச்சுக்கு வந்துடுறா அப்படின்னு சொன்னோன்னா மறுநாள் காலையில் வந்து இந்த 12 பேர் இருக்காங்க இந்த மேட்ச் உட்காருன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு ரியலாக நடக்கிறது தான்? கண்டிப்பாக நடந்ததுண்ணே, இதெல்லாம் கண்டிப்பாக நடந்தது. ஏன்னா உண்மையாக ஒவ்வொரு கிரிக்கெட்டு பிளேயருக்கும் அது தெரியும். அது நான் சும்மா ஃபன்னுங்க சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையாலுமே அது நடந்தது, எனக்கு நடந்தது. அது பண்ணுறாங்க. இன்னமும் என்ன பண்ணாங்கன்னா பால் எவனா தூக்கி அடிப்பான், நம்ம அடிக்க மாட்டோம், எவனோ ஒருத்தன் தூக்கி அடிப்பான், நம்மளை போய் எத்தனை வர சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே நம்ம விளையாடுறதுலாம் காம்பவுண்டு தான் இருக்கும், அந்த காம்பவுண்டை தாண்டி பால் அடிப்பானுங்க, நம்மளை போய் எத்தனை வர சொல்லுவானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது போயிடுவோம். கடைசியில் மேட்ச்சில் சேர்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் என் ஆதங்கத்தை, என் மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சுன்னு தான் இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னா போய் ஆடுறான்னு ஆட விட்டானுங்க. ஏன்னா அவங்க யோசிக்கிறானுங்க நாளைக்கு இவன் நம்மளை வச்சு ஒரு வீடியோ போட்டுருவான்னு பயந்து இப்போ இறக்கி விட்றானுங்க ஆளாளுக்கு நம்மளை. சரி ஓகே ப்ரோ, இது மாதிரி வந்து பால் எடுக்கலாம் வந்து உங்களை அனுப்புகிறாங்கல்ல, அனுப்பும்போது என்னைக்காவது அந்த விஐபி படத்தில் இப்போ நடந்தது மாதிரி, ஏன்னா தனுஷ் சார் வந்து அடிச்சுட்டு போகும்போது அவங்க வந்து அமலாப்பால் அவங்க வருவாங்களே, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு அமலாப்பால் இது மாதிரி பால் எடுக்க போகும்போது வந்திருக்காங்களா? அது போல் ஒன்றும் வரல, வந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் வரமாட்டுறாங்களே யாருமே. ஏன், எதனால்? நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி விடாமுயற்சி தான் பார்த்து ஒரு முயற்சியும் எடுக்க முடியல. அது போல் முயற்சி எடுக்காமையே போகுது வாழ்க்கை. சரி ஓகே, மேரேஜ் ஆயிடுச்சா ப்ரோ? மேரேஜ் ஆயிடுச்சுண்ணே. இதுக்கப்புறம் என்ன முயற்சி எடுக்கணும்? இல்லை கேட்குறேன், இதுக்கப்புறம் என்ன? உங்கள் ஒய்ஃப் பார்க்குறாங்களா? வீடியோலாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? அவங்க பார்த்துட்டு எதுவுமே அப்படியே கம்முன்னு விட்டுருவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்லை வேலைக்கு ஒழுங்காக போயா, ஏன் போயிட்டு நீ கிரிக்கெட் ஆட போயிட்டு சுற்றிட்டு இருக்க சின்ன குழந்தை மாதிரி அப்படின்லாம் எதுவும் சொல்லி? அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒரு சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. ஆனால் வீடியோ எடுத்து தர மாட்டாங்க, வீடியோவில் நடிக்க மாட்டாங்க, சும்மா மான்னு கம்முன்னு இருப்பாங்க. அதனால் நம்மளும் கம்முன்னு இருக்குது. சரி ஓகே ப்ரோ, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா ப்ரோ? லவ் மேரேஜ் தானே. 10 வருஷம் லவ் பண்ணேண்ணே. இல்லை அந்த டைமில் வந்து வாழ்க்கையில் வந்து லவ் பண்ணும்போது ஒரு சில பிட்டெல்லாம் வந்து போடுவான். உன்னை தவிர வந்து யாரையுமே நான் வந்து லைஃப்பில் வச்சு பார்க்க முடியாது, நீ வந்து எனக்கு ராணி மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பிட்டெல்லாம் போடுவோம். அந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்களா ஏதாவது பிட்டு? ஒன்றும் இல்லைண்ணே, அப்படியே லிஸ்ட்டாக எடுக்கலாம். அவ்வளோ போட்டு தான் இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த வார்த்தைகளை மயங்கி உயர்ந்துட்டாங்க அவங்க. ஏன்னா நீ தான் என் உலகம், நீ தான் என் உயிர், நீ தான் என் தேவதைன்னு இல்லாத பொய்யெல்லாம் போட்டவனே தான் உயிர்ந்து. ஒரு பொய் அப்போ போட்ட ஒரு பொய் வந்து இப்போ ரீக்ரியேட் பண்ணுவோம். ஒரு பொய் மட்டும் ரிட்டர்ன் சொல்ல போகிறீங்க. உங்கள் ஒய்ஃபு பார்க்குறாங்க, அது இருக்காங்க பாருங்கள், பார்த்து உசாரு. கண்ணே ரொம்ப அழகாகிறம்மா, நீ உன் அழகில் தான் நான் மயங்கிட்டேன். உனக்கோசம் என் உயிரை நான் தருவேன். ஏன்னா நீ என்னை அந்த அளவுக்கு பார்த்துப்ப. அதனால தான் உனக்கோசம் நான் என் உயிரை தரலான்னு இருக்கிறேன். ஐ லவ் யூ பேபி. ஓகே சூப்பர் ப்ரோ, கேட்குற எல்லா விஷயத்தையும் வந்து பாசிட்டிவாகவே நமக்கு இது பண்ணுறீங்க.
உங்களோட ஃபியூச்சர் கோல் என்ன ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மீடியா ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணீங்க? என்னென்னா ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் வாழ்க்கையில். நம்ம ஃபேஸ் யாருக்காவது ஒன்று ஐடென்டிஃபை பண்ணணும். ஒன்று பண ரீதியாக பெரிய ஆள் ஆக முடியும், இல்லை இது போல் மீடியா மூலிமா பெரிய ஆள் ஆகலாம். எனக்கு பண ரீதியாக ஆகிறதுக்கான எந்த ஒரு டேலண்ட்டும் இல்லை. அதனால் மீடியா மூலிமா ஆகலான்னு ஒரு முயற்சி எடுத்து இப்போ வந்து சோசியல் மீடியாக்குள்ளே வந்திருக்கீங்க. இப்போ எப்படி போயிட்டுருக்கு வாழ்க்கை பயணம்? இப்போ உண்மையாக நல்லா போயிட்டு இருக்கு. என்னென்னா போகிற இடத்துலலாம் நிறைய பேர் கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு தான் தெரியுது. நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குது, என்னோடய உணர்வு அப்படியே நீ சொல்கிற, எங்கள் டீமில் இது அப்படியே நடக்குது அப்படின்னு ஒருத்தவங்களும் ஷேர் பண்ணும்போது நல்லா இருக்குது. அப்புறமா விடாமுயற்சியில் பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது பொண்டாட்டியை காணன்ற விஷயம் வந்து இன்னும் பயங்கரமாக ரீச் ஆனோடனையும் அவங்களாம் வந்து ஏன்டா நீ பொண்டாட்டியெல்லாம் தேடி போகிற, அவளை அப்படியே விட்டுடுறா, அவளை எங்கன்னா போட்டேன், எதுக்கு அவ்வளோ வரை நீ தேடி போகிறேன்னு நிறைய பேர் அது ஒரு ஆதங்கத்தை சொன்னாங்க. அவள் வந்து அவன் வாழ்க்கை இன்னும் நாசமாக போயிடும், அவள் எங்கே போயிட்டானா அப்படியே விட்டுரு அப்படின்னு அது ஒரு ஃபீலிங்காக நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நல்லா போயிட்டு இருக்கு லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நார்மல் ராஜசேகர் அப்படிங்கும்போது ஒரு கிரிக்கெட் விளையாட போவீங்க, சரி எப்போவும் நார்மலாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் கிரிக்கெட் விளையாட போனவனா இருக்கட்டும், சரி வேலைக்கு வர இடத்துலையா இருக்கட்டும், உங்களை எப்படி பார்க்குறாங்க இப்போ ஒரு யூடியூபராக ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கும்போது? ரொம்ப அது நல்லா இருக்குது, பெருமையாக இருக்குது, நம்மளுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா அவங்க ஆனால் என்னென்னா இன்னொரு விஷயம், ஒரு கஷ்டமான விஷயம்னா இந்த ஒரு எனக்கு சந்தோஷமான நேரத்தில் எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார். இறந்து 4 வருஷம் ஆகுது. ஏன்னா அவருக்கு வந்து பசங்க ஒரு பெரிய ஆளானா அவருக்கு ஒரு ஆசை. ஆனால் அவர் இந்த நேரத்தில் இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வீட்லேயும் சரி எல்லாருமே எங்கள் அம்மா கிட்ட வந்து பெருமையாக பேசுவாங்க. இப்போ நம்ம அப்பா இல்லாதனால அவர் பசங்க இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட்டாக இருக்காங்க, பெரிய லெவலுக்கு வரல, ஒரு 4 பேர் பெருமையாக பேசும்போது நம்ம அப்பா இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. இந்த ஓகே, எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து அப்பாவை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க? அதுதான் நிறைய இடத்துல ஒரு விசேஷம் போனான்னு நினச்சிக்கோங்களேன், அவங்க ஃபேமிலியாக இருப்பாங்க. ஃபேமிலியாக இருக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே போல் நான் வந்து ஏதாவது ஒரு வீட்டோட விசேஷம் போது அப்பா இருக்க மாட்டாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பொதுவாக வந்து டேட் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கு தான் வந்து அப்பாவை வந்து பிடிக்கும். எப்போவுமே வந்து பசங்க வந்து அம்மா செல்லமாக இருப்பாங்க, அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அப்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நமக்கு வந்து ஒரு சில வயசு வரைக்குமே வில்லனாக தான் தெரிவாங்க. அந்த மாதிரி வந்து வில்லனாக நீங்கள் பார்த்துருக்கீங்களாப்பா? கண்டிப்பாக நான் ரொம்ப, ஏன்னா இருக்கும் போது அவரோட அருமை நம்மளுக்கு தெரியல. இருக்கும்போது என்னென்னா ஒரே வாட்டி மட்டும் எங்கள் அப்பாவை நான் அடித்தேன். அடிக்கும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லாத போது அந்த ஃபீலிங்ஸ்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போ வந்து சப்போஸ் அப்பா வந்து இப்போ உங்கள் கண்ணதில் வந்தால் என்ன ஒரு விஷயத்த நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைப்பீங்க? அவர் வாழ்க்கையில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்கிறது புரியுது, ஆனால் இருந்தால் அது வார்த்தை வரல. இப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எதுவுமே இல்லை, இந்த கேமராவை பார்த்துங்கன்னா இதான் வந்து உங்களோட அப்பா வந்து எதிரில் இருக்கார். அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்போம், அதை பேசியிருக்க முடியாது. சப்போஸ் அது அந்த விஷயத்த இப்போ பேசணும் அப்படின்னா என்ன பேசியிருப்பீங்க அப்பா கிட்ட? எதுவும் எதுவும் முடியல. அது சரி, ஓகே. நார்மலாக வந்து அப்பா இவ்வளோ பிடிக்கும்னு சொல்கிறீங்க, பட் ஏன் இருக்கும்போது அந்த உணர்வு இல்லை, அது என்னன்னு தெரியல. இருக்கும்போது அந்த உணர்வு நம்மளுக்கு புரியுமா, அது யாருக்குமே அது தெரியல. ஒருத்தவங்க நம்ம பக்கத்தில் இருந்துட்டாங்கன்னா அவங்களோட அருமை நம்மளுக்கு தெரியல. இல்லாத போது தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம. அது எல்லாருக்குமே அது என்னென்னா இப்போ எங்கள் அம்மா இருக்காங்கன்னா அவங்கள பற்றி நம்மளுக்கு பெருசாக ஒரு உணர்வு வரல. ஆனால் அவங்க ஒரு இல்லைன்னமோ நம்மளுக்கு அந்த நேரத்தில் ஒரு உதவி வீட்டில் ஒரு விசேஷம் போது நம்ம தனியாக எடுத்து பண்ணும்போது நம்ம அப்பா இருந்தால் சப்போர்ட்டிங்காக இருக்கும், அம்மா இருந்தால் சப்போர்ட்டிங்காக இருக்கும்னு அப்போ அவங்களோட ஃபீலிங் நம்மளுக்கு தெரியப்படுது. அதுதான். ஓகே, இப்போ வந்து பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, என்ன ஜாலியாக இருக்க மனுஷனை பட்டுன்னு வந்து இவ்வளோ சோகத்தில் கொண்டு போய் தள்ளிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ வந்து மக்கள் எல்லாம் எனர்ஜி பண்ணணும், உங்களே எனர்ஜி பண்ணணும்ல, ஏதாவது ஒரு டைலாக். இப்போ இந்த சுச்சுவேஷனில் இங்கே நான் உங்களை வர வச்சு ஒரு 1 hour நாங்கள் ஷூட்டே எடுக்கலை, சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பாடி லாங்குவேஜில் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பேச போகிறீங்க. போகலாமா? போகலாம். அந்த கேமராமேன் தான் அப்பப்போ ரெக்கார்டு நீங்கள் ஒரு நேரம் போட்டதுக்கு வந்து ரெக்கார்டே போடாமல் உட்காந்துருக்கான். பாவீங்களா, இவ்வளோ நேரம் நான் பேசுறதுக்கு ஒரு ரெக்கார்டிங் கூட எடுக்கலைண்ணா, அப்புறம் எதுக்குடா என்ன கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறீங்க? பாவீங்களா, தேவையில்லாமல் எதுக்குடா ஒரு ஆன் பண்ண தெரியாதாடா உங்களுக்கு? ஒரு கேமராவை ஆன் பண்ண தெரியாமல் எங்கேயோ பண்ணி சிவனு உட்காந்து நிற்கிறீங்க, என்னடா பண்ணிக்கிறீங்கடா பாவீங்களா? சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான் கூப்பிட்டு வந்துட்டேன்,
ஓகேங்களா. கூப்பிட்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில, என்ன பண்ணியிருக்கீங்க அதை சொல்லுங்க, நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து என்கிட்ட பேசுங்க நீங்கள். சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஆரம்பிச்சா தான் நம்ம பேச முடியும். அப்படி இல்லை தலைவா. இப்போ வந்து கூப்பிட்டு வந்து வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் கொஸ்டின் உங்களை பற்றி எதுவுமே தெரியாமல் நான் கூப்பிட்டு வந்து வச்சுட்டு நிற்க உட்கார வச்சு நான் கேள்வியே கேட்கல. இப்போ வந்து என்ன நீங்கள் திட்ட போகிறீங்க உங்கள் ஸ்டைலில். திட்டுங்க, திட்டலாமா? ஓகே. ஏன் ஸ்டைல்? ஏண்டா எதுக்கு என்னடா நீ கூப்பிட்டு வந்து எதுக்கு இங்கே உட்கார வச்சிருக்க? ஏதாவது என்ன ஒரு கேள்வி கேட்கணும். நான் என்ன எதுனே தெரியாமல் என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவன் வேற கேமரா ஆன் பண்ண மாட்டான், நீ என்ன கேள்வி கேட்க மாட்டேற. எதுக்குடா என்ன தேவையில்லாமல் இங்கே உட்கார வச்சிருக்கீங்களா? பாவீங்களா? தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்காதீங்கடா. நேரத்தை வீணடிக்கிறமா? உங்க கூட பேசி நானும் அந்த இதில் வந்துடுவேன் போல தலைவா. சரி ஓகே தலைவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ சினிமாவா கிரிக்கெட்டா? கிரிக்கெட் தான் இல்லையா? எப்படி மீடியா ஃபீல்டிங்க? இல்லை மீடியான்றது அது இருக்கும். நம்மளோட என்டர்டெயின்மெண்ட், நம்மளோட ஜாலி வாழ்க்கையில் என்னென்னா, இவ்வளோ நாங்கள் எங்கள் டீமே, நான் ஒரு டீம் ஒரு 11 பேர் இருக்கோம். 11 பேர் ஒரு கெட்ட இது போகாத காரணமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் தான். விளையாட்டுன்றது ஒரு மேனுக்கு இருந்ததுன்னா அவன் ஒரு தீய பழக்கத்துக்கு போக மாட்டேன். இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹவுசிங் போர்டில் தான் இருக்கோம். ஹவுசிங் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரக்ஸு கஞ்சா அடிக்கிறாங்க. இப்போ அதுவே நாங்கள் எங்கள் ஹவுசிங் போர்டில் இருந்து இப்போ என்னோடய வயசு 30, இன்ன வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. அப்போ என்ன காரணம்னா நான் விளையாட்டில் இருக்கவோ எனக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. எங்கள் டீமில் இருக்க பசங்களும் பார்த்திங்கன்னா யாருக்குமே அந்த ஒரு சின்ன விஷயமும் கிடையாது. 1-2 பேர் இருக்காங்க, 1-2 பேர் பீர் சாப்பிடுவாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ இருக்க 11 பேருமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்னமும் ஒரு ஈவனாக, ஏன்னா கிரிக்கெட் 11 பேர் வந்து ஒரு டீம் அப்படியே சேர்க்குது. டீமும் நம்ம அப்படியே ஒரு பாண்டிங் ஏற்படுது விளையாட்டில். அதனால் வந்து விளையாட்டுமோ ஒரு உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம், ஒரு எனர்ஜிக், நம்ம மைண்டு ஃப்ரீயாகும். டென்ஷனெல்லாம் வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி வந்து டென்ஷனு, குடும்ப டென்ஷனு, வேலை மேலே ஓடணும். அங்கே நம்ம போனோன்னா, காலையில் போனோன்னா எந்த ஒரு டென்ஷனும் ஃப்ரீயாக ஜாலியாக விளையாட்டு வரலாம். அதனால விளையாட்டை தான் சூஸ் பண்ணுவீங்க. விளையாட்டு தான். ஓகே. மீடியாவுக்குள்ளே வந்தால் கெட்டுருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? அது நம்ம இன்னும் அந்த பக்கம் போகல. அதை பற்றி நம்ம தெரியாத விஷயத்த நம்ம சொல்ல முடியாது. கிரிக்கெட்டில் இருக்கிறதுனால அந்த விஷயத்த நம்ம சொல்கிறோம். சரி ஓகே. மீடியாவில் கிரிக்கெட்டில் இருக்குன்னு உங்களோட ஃபேவரட் பிளேயர் யார்? என்னோட ஃபேவரட் சச்சின் டெண்டுல்கர். ஓகே. சச்சின் டெண்டுல்கர், ஷெவாக், இவங்க 2 பேரில் யார் உங்கள் ஃபேவரட்? சச்சின் தானே. ஓகே. சச்சின் டெண்டுல்கர், ரோஹித் சர்மா, ரோஹித் சர்மா, தோனி. ரோஹித் சர்மா, கோலி. பட்டு தலைவர் மாறிட்டே வரீங்களே. ஏன்னா நம்ம ஃபேனா இதை பார்த்து சொல்லக்கூடாது. ஒரு கிரிக்கெட் பிளேயரா யாரு என்ன ஆடுவாங்களோ அதை தானே நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நீங்க என்னன்னா இப்போ சச்சின் ஒருத்தாங்கன்னா ஒரு தற்கூரி, சிஎஸ்கே பண்ணின்னு போட்டுன்னு ஒரு தற்கூரி இருக்கிறான். அவனை எதோ சொன்னாலுமே என்ன பண்ணுறான், டோனின்றான். என்னத்துக்கு டோனின்றானே ஒன்றும் புரிய மாட்டேது. அவன் என்ன விளையாடு, நம்ம ஒரு ஆக்சுவலி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்னா யார் என்ன கேம் என்ன எடுத்தனோ அதை தான் சொல்லணும். எதை சொன்னாலும் யார் நல்ல ஃபீல்டர், டோனி கீப்பிங் தான் பண்ணுறாரு கேட்டால் அவர் நல்ல ஃபீல்டருன்றான். நல்ல கீப்பர் யாருன்னு கேட்டால் டோனியை சொல்லணும். நல்ல ஃபீல்டர் யாருன்னா டோனி. அதுவே தெரியல அவனுக்கு என்னத்தை பண்ணுறது. அதனால நம்ம என்ன கேள்விக்கமோ அந்த கேள்விக்கு கரெக்டான ஒரு வீடியோ சொன்னோம். ஓகே. இப்போ ஐபிஎல் நடக்கிறதுனால இந்த ஒரு விஷயம், நீங்கள் எந்த டீமோட சப்போர்ட்டர்? ஈசால் அக்கப், ஆர்சிபி. இப்போ நிறைய பேர் வந்து வெறுத்துடுறாங்க ஆர்சிபி அப்படிங்கும்போது வந்து ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, என்னடா இது வரீங்க அந்த டீ கப்பு கூட வாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹேட்டர்ஸ் வந்து இப்போ கலாச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு பதிலடி சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த சிஎஸ்கே ஃபேன் பாய் வந்து ஒவ்வொரு மேட்ச்லேயும் வந்து கிரவுண்டுக்கு வெளியே ஆக்ரோஷமாக வந்து கத்துறாரு. அவருக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸுக்கு? அவங்க 4 மேட்ச்சு தான் தோத்தானுங்க. தோத்துட்டு ஒருத்தன் மரக்கண்ணு நட்டுனுக்கிறான். ஏன்னா அதுதான் சிஎஸ்கேவோட ரசிகரோட மனசோட விம்பம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. 18 வருஷம் இந்த வருஷமும் தோத்தா கூட அடுத்த வருஷம் நாங்கள் இந்த பனினை போட்டுன்னு கெத்தாக சுற்றுவோம். ஏன்னா அதுதான் நாங்கள் ஆர்சிபி லாயலாக, அதே சொல்லுவாங்க ராயலாக இருப்போம் நாங்கள். ஆனால் அவங்கள போல் 1 மேட்ச் 2 மேட்ச் 3 தோத்துட்டா அடுத்தது மாற மாட்டோம். அதுதான் நாங்கள். சரி ஓகே. இப்போ வந்து நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியமில் ஒரு மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இதே ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் வந்து நடந்துச்சு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஎஸ்கே ஃபேன் பை வந்து நிறைய வந்து அன்றைக்கி பண்ணியிருப்பார். தோற்றதுக்கப்புறமே வந்து சிஎஸ்கே தோற்றதுக்கப்புறமே வந்து ஆர்சிபியை ரொம்ப விமர்சி தாக்கியிருப்பார் ரொம்ப. இப்போ அவரை நீங்கள் தாக்கணுன்னா என்ன சொல்லி தாக்குவீங்க? அடே தற்கூரி, முதல்ல மேட்சை பாரு. மேட்சை பார்க்குறத விட்டுட்டு இல்லாத பேச்செல்லாம் நீ பேசி நிற்கிற, சரியா?
முதல் மேட்ச்சில் என்ன நடக்குதோ அந்த விஷயத்தை பற்றி பேசு. சும்மா எப்போ பார்த்தாலும் என் தலைமை இதை பண்ணிட்டான் ஒன்றுமே இல்லை தலைவா. ஜடேஜா பாவம் இஷ்டத்துக்கு அவர் வந்து பொறுமையாக என்ன கேம் ஆடினார். அவர் அவுட் ஆகிட்டு வர்றாரு. அந்த சிஎஸ்கே ரசிகர் மொத்த பேருக்கும் நான் சொல்கிறேன், அவர் ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு பாராட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் டோனி போய்ட்டு சுற்றி உள்ள ஊர் காடு பாருன்னு ஒரு பாட்டை போட்டோன்னே அவள்தான் எல்லாம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சுறாங்க. அவன் தலைவன் உயிரை கொடுத்து ஜடேஜா எவ்வளோ நேரம் ஆடி கொடுத்து டீமை வெற்றி பாதைக்கு எடுத்துகிட்டு போனால் அதை இவங்க யாரு கண்டுக்கும் தெரியல. ஒரு பாட்டை போட்டோன்னே அவள்தான் எல்லாருமே அப்படின்னு குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதில் ஒன்று தான் அந்த குண்டன் அந்த தற்கூரி என்னத்த பண்ணுறது. அவனை எதுவும் அவனை பேசுறது டைம் வேஸ்ட்டில்ல. அவன்லாம் அப்படியே போகிற போகல அவனை தூக்கி போட்டுனேங்கன்னா அங்கே ஒரு போகிற அந்த ஆறு பற்றியா கூவார் சேப்பா பற்றி அந்த கூவார் அதில் தூக்கி போட்டு அவனை அப்படியே போயினே இருந்தோம். அதில் வேறு ஒருத்தன் சொல்கிறான் சேப்பாகத்தில் கரைக்கிறோம் பீச்சில் புதைக்கிறோன்னு ஏதோ ஒரு டைலாக் விட்டானுங்க. அதில் இவனை சேர்த்துக்கணும். சேப்பாகில் புதைக்கிறான் பீச்சில் கரைக்கிறான் அவனை. உண்மையிலே வந்து இப்போ கிரிக்கெட் பார்க்கும்போது கிரிக்கெட் விளையாடும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேடியத்துலேயும் வந்து டிக்கெட்டோட ரேட்டு வந்து இன்னும் கம்மியாக தான் இருக்குது. பட் சென்னையில் மட்டும் ஒவ்வொரு வருஷமும் வந்து எம்எஸ் தோனி அவரை வச்சு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸே நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது உண்மையாலுமே தெரியல. நானே மேட்ச்சு போய் பார்க்கலான்னு இருந்தேன். இந்த ஆர்சிபி மேட்ச்சு கேட்டால் 12,000 ரூபான்றானுங்க. எங்கே போகிறது? நம்ம சம்பாதிக்கிறதே ஒன்றும் இல்லாமல் இருக்குது. 12,000 ரூபாய்க்கு நம்ம பார்க்க முடியுமா? ஆனால் இந்த டோனி அவர் எப்போ ரிட்டையர் ஆகும் நாங்கள் எல்லாம் காத்துனுக்கிறோம். ஏன்னா அவரை வச்சு தான் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இப்போ 4 மேட்ச்சு தோத்துட்டாங்க. டிக்கெட் ரேட்டு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. எப்படி 12,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபாய்க்கு வந்துச்சு. ஏன்னா 4 மேட்ச்சு தோத்துதுக்கு. அதே இப்போ டோனி சார் இல்லைன்னா இன்னும் அந்த 8,000 ரூபாய் 2,000 ரூபாய்க்கு வந்துடும். அவர் இருக்கிறத வச்சு மார்க்கெட்டை ஏற்றி நிற்கிறாங்க. இன்னும் இப்போ வேறு கேப்டனாக வேறு போட்டாங்கன்னா போன மேட்ச் வின் பண்ணிட்டார். இன்னும் இப்போ 12,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய்க்கு ஏற்றிட்டானுங்க டிக்கெட்டை. அவர் எப்போ போவார்னு நாங்களும் காத்துனுக்கிறோம். போக மாட்டா போல். சார் டோனி சார் நீங்கள் போங்க சார். என்ன சார் நீங்கள் போக மாட்டீங்க? நீங்கள் அடிக்கிற அந்த 2 6க்கு எதுக்கு சார் மேட்ச்சுக்கு? எதுக்குன்னு எனக்கு தெரியல. 2 6 தான் அடிக்கிறீங்க. அதுவும் கடைசியாக அந்த கடைசி ஓவர் தான் வந்து ஆடுறீங்க. என்ன அது ஒன்றும் புரியல எனக்கு. ஏன்னா ஒரு கீப்பர் வந்து ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கணும். இவர் ஆடுறது பார்த்தீங்கன்னா 19வது ஓவர் 18வது ஓவர். அது எதுக்கு இவங்களை எடுத்து அது ஒரு பிளேயரை வந்து வேறு ஏதாவது பிளேயரை போட்டாச்சு சென்னை இன்னும் நல்லா டெவலப் ஆகும். அது பண்ண மாட்டாங்க. அவர் முதல்ல அனுப்புங்க. அனுப்பிட்டாருன்னா டிக்கெட் ரேட்டு கம்மியாகும். நாங்கள்லாம் ஆர்சிபி மேட்ச் என் தலைவன் விராட் கோலியை நாங்கள் நேரில் பார்க்கலான்னு இருக்கிறோம். நீங்கள் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக நிற்கிறீங்க சார். நீங்கள் போகலாம். நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் போய் டிக்கெட்டு 2,000 ரூபாய்க்கு வாங்கி பார்ப்போம். இதனால 12,000 ரூபாய்க்கு விற்கிறானுங்க டிக்கெட்டை.